நீங்க விமானத்துல பயணம் செய்யும்போது எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதை பத்தி கேக்குறீங்க? அதாவது பல ஆயிரம் அடி உயரத்துல நம்ம பறந்துட்டு இருப்போம். ஆனா அந்த விமானத்தை இயக்குறது பெரும்பாலும் ஒரு ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு கணினி அமைப்பு தான். ஆமா, கரெக்ட். ஒரு கண்ணுக்கு தெரியாத சாஃப்ட்வேர் தான் நம்மள கூட்டிட்டு போகுது. எக்ஸாக்ட்லி. நம்ம உயிரையே அந்த சாஃப்ட்வேர் கிட்ட நம்பி ஒப்படைக்கிறோம். அப்போலாம் நமக்கு எந்த ஒரு பதற்றமும் வரதில்ல. ஆனா தரையில இருக்கிற ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் முன்னாடி போய் நிக்கும்போது மட்டும் நமக்கு 1000 கேள்விகள் வருது. கண்டிப்பா. தேர்தல் காலம் வந்துட்டாலே நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியான்னு எங்க பார்த்தாலும் ஒரே கேள்விதான். இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலோட நோக்கமும் கூட. நீங்க ஒரு வாக்காளரா இருக்கலாம், இல்லனா தொழில்நுட்பம் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் உள்ளவரா கூட இருக்கலாம். இந்த சந்தேகம் வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஜனநாயகம் அப்படிங்கிற மாபெரும் கட்டிடத்தோட அடித்தளமே அந்த ஒற்றை வாக்குல தான் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த வாக்கு சரியா பதிவாகுதா, பதிவான வாக்கு எண்ணப்படுதான்னு சந்தேகம் வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இதுல இருக்கிற கட்டுக்கதைகள் என்ன, நிஜம் என்னன்னு பிரிக்க போறோம். ஒரு முக்கியமான விஷயம், நாம எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாவோ இல்ல எதிராவோ பேச போறதில்ல. வெறும் உண்மைகளையும் தொழில்நுட்ப சான்றுகளையும் மட்டும்தான் அலச போறோம். கரெக்ட். சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எல்லாருக்குமே ஈவிஎம் பத்தி ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மையான தொழில்நுட்பம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க நாம முதல்ல அந்த இயந்திரம் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணுமே. ஆமா, ஒரு பொருளை எப்படி உடைக்கிறது, அதாவது ஹேக் பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். சரி, அப்போ இவிஎம் பத்தி சொல்லுங்க. இதுல என்னென்ன இருக்கு? இப்போ இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோ இல்ல ஸ்மார்ட் போன் மாதிரி ரொம்ப சிக்கலான ஒரு கருவியோ கிடையாது. ஓஹோ, அப்ப அது ரொம்ப சிம்பிளான ஒண்ணா? ஆமா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல முக்கியமா ரெண்டு பாகங்கள் தான் இருக்கு. ஒன்னு பேலட் யூனிட், இன்னொன்னு கண்ட்ரோல் யூனிட். அதாவது நம்ம வாக்குச்சாவடிக்குள்ள போன உடனே அந்த அட்டைப்பெட்டிக்கு நடுவுல வச்சிருப்பாங்களே, அதுதான் பேலட் யூனிட். சரியா? அதேதான். அதுல வேட்பாளர்களோட பேர்கள், அவங்க சின்னங்கள், அப்புறம் அதுக்கு நேரா நீல நிற பட்டன்கள் இருக்கும். அப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட் அது வாக்குச்சாவடியில இருக்கிற தேர்தல் அதிகாரியோட மேஜையில இருக்கும். அவங்க அங்க ஒரு பட்டன் அழுத்தினாதான் நீங்க இங்க ஓட்டு போட முடியும். ஓகே, இப்போ இதோட சேர்த்து மூன்றாவதா ஒரு கருவியும் வந்திருக்கே, விவி பேட். சரியா? கரெக்ட். விவி பேட், அதாவது வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். இது ஒரு சின்ன பிரிண்டர் மாதிரியே வேலை செய்யுது. ஒரு நிமிஷம், இந்த மொத்த அமைப்பையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா எப்படி சொல்லலாம்? இத ஒரு சாதாரண இன்டர்நெட் இல்லாத கால்குலேட்டர் கூட ஒப்பிடலாம். கால்குலேட்டரா? ஆமா, நீங்க பட்டனை அழுத்துறீங்க, உள்ள ஒரு நம்பர் ஆட் ஆகுது, விவி பேட் மூலமா ஒரு ரசீது பிரிண்ட் ஆகுது, அவ்வளவுதான். அப்போ இதுல விண்டோஸ், ஆண்ட்ராய்டு மாதிரி எந்த ஆபரேட்டிங் சிஸ்டமும் கிடையாதா? இல்லவே இல்ல. இதுக்குன்னு தனியா எந்த ஒரு ஓஎஸும் கிடையாது. இது வெறும் ஒரு அடிப்படையான மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமா மட்டும்தான் இயங்குது. ஆச்சரியமா இருக்கு. ஆபரேட்டிங் சிஸ்டம் இல்லனா அது எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுது? அங்கதான் இதோட டிசைன்ல இருக்கிற முக்கியமான பாதுகாப்பே இருக்கு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஒன் டைம் ப்ரோக்ராமபிள், அதாவது ஓடிபி மெமரின்னு சொல்லப்படுற ஒரு சிப் பயன்படுத்துறாங்க. ஓடிபி சிப்னா ஒரு தடவை தான் எழுத முடியுமா? எக்ஸாக்ட்லி. இந்த இயந்திரத்தை தயாரிக்கிற பெல் அல்லது இசிஐஎல் நிறுவனங்கள் இதை உருவாக்கும் போதே சாஃப்ட்வேரை உள்ளே எழுதி லாக் பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதை மாத்த முடியாதா? யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அதை திருத்தி எழுதவோ இல்ல புதுசா அப்டேட் பண்ணவோ முடியாது. அட, நான் நினைச்ச ஸ்மார்ட் போன் மாதிரி அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்னு. அப்படி எந்த வசதியும் இதுல கிடையாது. நீங்க பட்டன் அழுத்தினா ஒரு கவுண்ட் கூடும். உடனே விவி பேட்ல ஒரு பேப்பர் 7 செகண்ட் காட்டப்பட்டு உள்ள விழும். இது முழுமையா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எந்திரம் இவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இணையத்துல பல பேர் சொல்றாங்களே, எங்கேயோ ஒரு இருட்டறையில லேப்டாப்போட உட்கார்ந்துகிட்டு இவிஎம் முடிவுகளை மாத்திடுவாங்கன்னு. நீங்க ரிமோட் ஹேக்கிங் பத்தி சொல்றீங்க. ஆமா, இந்த தொலைதூர ஹேக்கிங் உண்மையாவே சாத்தியமா? ஒரு மிஷினை நீங்க தூரத்துல இருந்து ஹேக் பண்ணணும்னா அதுக்கு முதல் தேவை தகவல் தொடர்பு. அதாவது அந்த மிஷின் இன்டர்நெட் கூடவோ இல்ல வேறொரு நெட்வொர்க் கூடவோ கனெக்ட் ஆயிருக்கணும். கரெக்ட். ஒரு வைஃபை இல்லனா கேபிள் மூலமா கனெக்ட் ஆயிருக்கணும். ஆனா நம்ம இவிஎம்ல இன்டர்நெட் கிடையாது, வைஃபை கிடையாது, ப்ளூடூத் கூட கிடையாது. ஓகே, எந்த நெட்வொர்க்கும் இல்ல. இணைய தொடர்பு இல்லாத ஒரு மிஷினை ஆன்லைன்ல ஹேக் பண்றதுங்கிறது டெக்னிக்கலா சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆனா ஒரு நிமிஷம் இல்லைங்க, இப்போ டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு. யாராவது ஒரு ஹேக்கர்
ஒரு பெரிய அட்வான்ஸ்ட் ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை பேக்ல வச்சுக்கிட்டு வராருன்னு வச்சுப்போம். ஓகே. அவர் வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில சிக்னல் அனுப்பி உள்ள இருக்கிற இவிஎம் ஹேக் பண்ண முடியாதா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வெளிய இருந்து ஒருத்தர் எவ்ளோ பவர்ஃபுல்லான சிக்னல் அனுப்புனாலும் அது அந்த மிஷின் உள்ள வாங்கி புரிஞ்சுக்கணுமே. ஆமா, ரிசீவ் பண்ணணுமே. ஆனா EVM ஓட சர்க்யூட் போர்டுல சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கான எந்த ஒரு ஆண்டனாவோ இன்னும் வயர்லெஸ் ரிசீவரோ கிடையவே கிடையாது. அடா, ரிசீவரே கிடையாதா? கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஒரு கான்கிரீட் அறையில இருக்கீங்க. அந்த அறைக்கு கதவும் இல்ல, ஜன்னலும் இல்ல. ஓகே. இப்போ வெளியே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு ஒரு லெட்டரை தூக்கி போட்டா அது எப்படி உள்ள வரும்? உள்ள வர முடியாது, செவத்துல பட்டு கீழே தான் விழும். அதேதான் இங்கேயும். ஒரு சிக்னல் உள்ள போகணும்னா அது உள்வாங்குற ஹார்ட்வேர் அந்த போர்டுல இருக்கணும். அது இல்லாத வரைக்கும் ரேடியோ சிக்னல் மூலமா ஹேக் பண்றது நடக்காத காரியம். வாவ், ரிசீவருங்கிற ஒரு உறுப்பே இல்லாதப்போ வெளியே இருந்து வர்ற சிக்னல் வெறும் சுவத்துல பட்டு திரும்புற மாதிரி தான். சூப்பர் அனாலஜி. அதனால ரிமோட் ஹேக்கிங் அப்படிங்கிறது வெறும் கட்டுக்கதை தான். சரி, வெளியே இருந்து ஹேக் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாயிருச்சு. அப்போ அடுத்த கேள்வி வருது. ஹேக்கர் வெளியே இருந்து வரணும்னு அவசியமே இல்லையே. என்ன சொல்ல வரீங்க? அதாவது தேர்தல் வர்றதுக்கு பல நாள் முன்னாடியே இந்த இயந்திரங்கள் அதிகாரிகள் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. ஆமா, ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும். அப்போ அந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கிற அதிகாரிகளே முன்கூட்டியே மெஷினை செட் பண்ணி வச்சுட்டா என்ன நடக்கும்? அதாவது இன்சைட் மேனிபுலேஷன். ஆமா, மெஷினை திறந்து 5வது பட்டனை அழுத்துனா வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு விழணும் அப்படின்னு உள்ளடி வேலைகள் பண்ணா என்ன ஆகுறது? நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான கேள்விதான். மெஷின் வெளியே இருக்கிறவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அதை கையாளும் நபர்களே தப்பு பண்ண நினைச்சா என்ன பண்றது? அதேதான். இதை எப்படி தடுக்கறாங்க? இத பண்றதுல ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. அதுக்கு பேரு ரேண்டமைசேஷன், அதாவது சீரற்ற ஒதுக்கீடு முறை. ரேண்டமைசேஷனா? அதாவது எந்த மெஷின் எங்க போகும்னு யாருக்கும் தெரியாதா தானே? ஆமா. இது எப்படி வேலை செய்யுது? ஆமா, இத 2 கட்டமா பண்றாங்க. ஒரு மாவட்டத்துல பல ஆயிரம் EVM மெஷின்கள் ஒரு பெரிய குடோன்ல இருக்கும். ஓகே. முதல் கட்டமா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலமா அந்த மெஷின்ஸை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து மாவட்டத்துல இருக்கிற வெவ்வேறு தொகுதிகளுக்கு ஒதுக்குவாங்க. சரி, இப்போ ஒரு தொகுதிக்கு மெஷின் போயிடுச்சு. ஆனா எந்த வாக்குச்சாவடிக்கு போகும்னு அப்ப தெரியாது. தேர்தல் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் 2வது கட்ட ரேண்டமைசேஷன் நடக்கும். அப்பதான் எந்த பூத்துக்கு எந்த மெஷின் முடிவாகும். அப்போ எந்த அதிகாரிக்கும் முன்னாடியே தெரியாதா? கண்டிப்பா தெரியாது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 கட்ட ரேண்டமைசேஷனும் அரசியல் கட்சிகளோட ஏஜென்ட்கள் முன்னாடில தான் நடக்கும். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்போ எனக்கு புரியுது. ஒருவேளை தப்பு பண்ண நினைக்கிற அதிகாரி ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில தில்லுமுள்ளு பண்ணணும்னு நினைச்சா கூட அவர் எந்த மெஷினை செட் பண்ணுவாரு? ஆமா, அவர் செட் பண்ண மெஷின் அந்த மாவட்டத்துல இருக்கிற எந்த வாக்குச்சாவடிக்கு போகும்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கரெக்ட். ஒருவே அவரு கஷ்டப்பட்டு ஒரு மெஷினை ஒரு வேட்பாளருக்கு சாதகமா மாத்திடுறாருன்னு வச்சுப்போம். ஆனா ரேண்டமைசேஷன்ல அந்த மெஷின் அந்த வேட்பாளரே நிற்காத வேறொரு தொகுதிக்கு போயிட்டா என்ன ஆகும்? மொத்த பிளானும் சொதப்பிடும். அதேதான். ஒரு குறிப்பிட்ட பூத்தை குறிவைக்கணும்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை 1000 மிஷின்களையும் அவர் ஹேக் பண்ணணும். அது யாருக்கும் தெரியாம பண்றது நடைமுறையில சாத்தியமே இல்ல. இது ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவர்தான். ஆனா இங்கதான் ஒரு நிமிஷம், ஒரு வாதத்துக்காக கேக்குறேன். கேளுங்க. இதையும் மீறி எப்படியோ அந்த அதிகாரி தான் நினைச்ச பூத்துக்கே அந்த ஹேக் பண்ண மிஷினை கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுப்போம். ஓகே. தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் போது அந்த மிஷின் அவர் ப்ரோக்ராம் பண்ணபடியே வேலை செய்யுமா? அதை கண்டுபிடிக்க வழியே இல்லையா? அத ரொம்ப ஈஸியா உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் மாக் போல், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்னு ஒரு கட்டாயமான நடைமுறை இருக்கு. மாக் போல்லாம் ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில நடக்குமே, அதானா? ஆமா, உண்மையான வாக்காளர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதிகாலையில எல்லா வேட்பாளர்களோட ஏஜென்ட்டுகளும் வாக்குச்சாவடிக்கு வரணும். சரி, அங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க முன்னாடியே அந்த மிஷின்ல குறைஞ்சது 50 வாக்குகளாவது எல்லா வேட்பாளர்களுக்கும் பிரிச்சு போடப்படும். ஓ, அப்ப அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகளே நேரா அந்த மிஷின்ல ஓட்டு போட்டு செக் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. அவங்க சும்மா பட்டன் அழுத்துறதோட நிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவை பட்டன் அழுத்தும் போதும் விவிபேட் பெட்டியில அந்த ரசீது சரியா விழுதான்னு பாப்பாங்க. ஓகே, அப்ப தப்பா விழுந்தா உடனே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, 50 ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் யூனிட்ல டோட்டல் பட்டன் அழுத்தி எந்தெந்த வேட்பாளருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு நோட் பண்ணிப்பாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த விவிபேட் பெட்டியை திறந்து உள்ள விழுந்த பேப்பர் ரசீதுகளை எண்ணி ரெண்டும் சரியா மேட்ச் ஆகுதான்னு கிராஸ் செக் பண்ணுவாங்க. வாவ், இது ஒரு பிசிக்கல் ஆடிட் மாதிரி இருக்கே. ஆமா, ஏஜென்ட்களை கையால எண்ணி பாப்பாங்க. ஒருவேளை மெஷின் முன்னாடியே செட் செய்யப்பட்டிருந்தா இங்க கையும் களவுமா மாட்டிப்பாங்க இல்லையா?
கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் வாக்கும் காகித வாக்கும் நேருக்கு நேர் சரிபார்க்கப்படுது. நான் ஒரு ஏஜென்ட்டா இருந்து ஏ பட்டன் அழுத்துறேன், ஆனா விவி பேட்ல பி வேட்பாளர் பேரு வந்தா நான் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எக்ஸாக்ட்லி. எல்லாமே 100% சரியா இருந்தா மட்டும்தான் அந்த மாக்போல் வாக்குகளை அழிச்சிட்டு மிஷினுக்கு சீல் வைப்பாங்க. அந்த சீல் மேல ஏஜென்ட்டுகள்லாம் கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான ஓட்டுப்பதிவே நடக்கும். அப்போ உள்ளடி வேலைகள் செஞ்சு மெஷினை மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆமா, வாய்ப்பே இல்ல. சரி, இப்போ ஓட்டுப்பதிவு தொடங்கறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை நல்லா அலசிட்டோம். வெளியில இருந்து ஹேக் பண்ண முடியாது, ரேண்டமைசேஷன் இருக்கு, மாக்போல் இருக்கு. ஓகே. ஆனா ஓட்டுப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிஷின்களை என்னும் மையத்துக்கு எடுத்துட்டு போவாங்கல்ல? ஆமா, ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு போவாங்க. அப்போ வழியிலயோ இல்ல அந்த ஸ்ட்ராங் ரூம்குள்ளேயோ வச்சு மொத்தமா மிஷின்களை மாத்திட வாய்ப்பு இருக்கா? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம். இத புரிஞ்சுக்க நாம இவிஎம் வெறும் ஒரு மிஷினா பாக்குறது நிறுத்தணும். இது ஒரு மல்டி லேயர் செக்யூரிட்டி சிஸ்டமா பார்க்கணும். மல்டி லேயர் செக்யூரிட்டினா பல அடுக்கு பாதுகாப்பு வளையம். ஆமா, இந்தியாவுல இவிஎம் பாதுகாப்புங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல. அதுல மனிதர்கள், கடுமையான விதிகள், தொழில்நுட்பம் 3 கலந்திருக்கு. ஓட்டுப்பதிவு முடிஞ்ச உடனே மிஷினை சும்மா பெட்டியில போட்டு மூடிட மாட்டாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரோல் யூனிட்டோட பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டு பிரத்யேகமான பிங்க் பேப்பர் சீல் வச்சு லாக் பண்ணுவாங்க. அந்த சீல் மேலயும் எல்லா ஏஜென்ட்டுகளும் கையெழுத்து போடுவாங்க. ஓ, அந்த சீலை உடைக்காம மிஷினை திறக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. சீலை உடைச்சா உடனே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேரா ஸ்ட்ராங் ரூம்க்கு போயிடுமா? ஆமா, அந்த ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு பாத்தீங்கன்னா 3 அடுக்குகளா இருக்கும். 3 அடுக்கா? யார் யார் இருப்பாங்க? முதல் அடுக்கு, அதாவது மிக உள்ளே மத்திய ஆயுத காவல் படையினர் இருப்பாங்க. அவங்க 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு கொடுப்பாங்க. 2வது அடுக்குல மாநில சிறப்பு போலீஸ், 3வது அடுக்குல உள்ளூர் போலீஸ் இருப்பாங்க. அப்போ சாதாரணமா யாரும் உள்ள போக முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த அறை முழுசும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கும். 24 மணி நேரமும் பவர் கட் ஆகாம கண்காணிக்கப்படும். சரி, போலீஸ் இருக்காங்க, ஓகே. ஆனா இதுல அரசியல் கட்சிகளோட பங்கு என்ன? அவங்க இதை எப்படி நம்புறது? அங்கதான் தேர்தல் ஆணையம் ஒரு வெளிப்படையான சிஸ்டம் வச்சிருக்காங்க. வேட்பாளர்களோட ஏஜென்ட்டுகள் அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே ஒரு டென்ட் போட்டு தங்கிக்கலாம். அட, அவங்களே அங்கேயே தங்கலாமா? ஆமா, உள்ள இருக்கிற சிசிடிவி கேமரா காட்சிகளை வெளியே ஒரு டிவில தொடர்ந்து ஒளிபரப்புவாங்க. ஏஜென்ட்டுகள் 24 மணி நேரமும் அவங்க கண்ணாலேயே அந்த ரூமை கண்காணிக்கலாம். யாராவது உள்ள நுழைய ட்ரை பண்ணா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இது எல்லாமே பிசிக்கல் செக்யூரிட்டி. ஆனா ஓட்டை எண்ணுற அன்னைக்கு மெஷின்ல இருக்கிற டேட்டாவை மட்டும் வச்சு முடிவு அறிவிக்கிறாங்களா? இல்ல அங்கேயும் செக்கிங் இருக்கா? அங்கதான் 3வது அடுக்கு பாதுகாப்பு வருது. அதுதான் விவிபிஏடி வெரிஃபிகேஷன். அதாவது பேப்பர் ரசீதை மறுபடியும் செக் பண்ணுவாங்களா? ஆமா, ஓட்டு எண்ணுற அன்னைக்கு ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலையும் குலுக்கல் முறையில 5 வாக்குச்சாவடிகளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 5 பூத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த 5 விவிபேட் மிஷின்ல இருக்கிற பேப்பர் ரசீதுகளை முழுசா எண்ணி இவிஎம் மிஷின் காட்டுற ஓட்டுங்களோட கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. வாவ்! அதாவது எலக்ட்ரானிக் நம்பர்ஸும் உள்ள விழுந்த பேப்பரும் ஒன்னா இருக்கான்னு பாக்குறது. இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆடிட் முறை. கண்டிப்பா. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பாதுகாப்புகளையும் தாண்டி ஒரு மிஷினை மாத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஆமா, யாராவது அப்படி பண்ண நினைச்சா பல ஆயிரம் மெஷின்களை ஹேக் பண்ணணும், ரேண்டமைசேஷனை பைபாஸ் பண்ணணும், ஏஜென்ட்களே ஏமாத்தணும். அது மட்டுமா, 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பை தாண்டி ஸ்ட்ராங் ரூம்குள்ள போனோம். இதெல்லாம் கேட்கும்போதே தலை சுத்துது. இது நிஜத்துல சாத்தியமே இல்லைன்னு தான் தோணுது. சினிமாவில் வேணா ஒருத்தர் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு மொத்த சிஸ்டமையும் ஹேக் பண்ற மாதிரி காட்டலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில இத்தனை மனிதர்களையும் தொழில்நுட்ப தடைகளையும் தாண்டி பண்றது நடைமுறையில சாத்தியமற்றது. இந்த இடத்துல நாம நேர்மையா ஒரு விஷயத்த பேசணும். சொல்லுங்க. என்னதான் இவ்ளோ பாதுகாப்பு இருந்தாலும் உலகத்துல எந்த சிஸ்டமும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? தொழில்நுட்பத்துல கோளாறுகளே வராதா? கண்டிப்பா வரும். ஆனா நாம இயந்திர கோளாறுகளையும், அதாவது டெக்னிக்கல் கிளிச், திட்டமிட்ட ஹேக்கிங்கையும் ஒன்னா குழப்பிக்க கூடாது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஒரு இவிஎம் மெஷின் திடீர்னு வேலை செய்யாம போகலாம், பட்டன் அழுத்தினா ஓட்டு விழாம போகலாம், இல்ல பேட்டரி டவுன் ஆகலாம். ஒரு மெஷின் பழுதாகிறதுங்கிறது அதோட இயல்பு தான். அப்படி ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தேர்தல் விதிகள் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பழுதான மிஷினை உடனே ஓரமா வச்சுட்டு புதுசா ஒரு ரிசர்வ் மிஷினை கொண்டு வருவாங்க. அந்த புது மெஷினுக்கும் திரும்ப மாக் போல் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. ஏஜென்ட்கள் முன்னாடி மறுபடியும் மாக் போல் பண்ணி சீல் வச்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டுப்பதிவு தொடங்கும். இப்ப புரியுது. கோளாறு வேற, மோசடி வேற. ஒரு மிஷின் பழுதாகுதுன்னா அது யாருக்கும் சாதகமா வேலை செய்யல, அது வேலை செய்யவே இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி.
ஆனா ஒரு மெஷினை திட்டமிட்டு மாத்துறதுங்கிறது அதை முழுசா ஹேக்கரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது. அதுதான் இங்க ரொம்ப கஷ்டம்னு பார்த்தோம். ஆமா, நம்ம சிஸ்டம்ல ரொம்ப வலுவான பாதுகாப்புகளும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய மனிதர்களோட பங்கேற்பும் இருக்கு. அதனால லட்சக்கணக்கான மெஷின்களை பெரிய அளவுல ஹேக் பண்ணி தேர்தல் முடிவையே மாத்துறதுங்கிறது நடைமுறையில மிக மிக கடினமான ஒண்ணு. மக்கள் மனசுல சந்தேகம் வர்றது இயல்புதான். ஆனா ஆதாரங்களை பார்க்கும்போது இந்த சிஸ்டம் ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு தான் தெரியுது. ஆமா, ஆதாரங்களை தான் சொல்லுது. சரி, இந்த ஆழமான அலசல்ல நம்ம நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கோம். இன்டர்நெட் மூலமா ஹேக் பண்ணலாம், இல்ல முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ணிடலாம் அப்படிங்கிற வாதங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கட்டுக்கதைகள்னு பார்த்தோம். ரேண்டமைசேஷன், மாக் போல், விவிபேட் இதெல்லாம் அதை தடுக்குது. ஆனா இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி? இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த மல்டி ஏஜென்ட் செக்யூரிட்டி முழுசா மிஷினை மட்டும் நம்பி இல்ல, அது மனிதர்களை நம்பி தான் இருக்கு இல்லையா? ரொம்ப கரெக்டான பாயிண்ட். மிஷினுக்கு தானா ரேண்டமைசேஷன் பண்ண தெரியாது, அதை பண்றது மனிதர்கள் தான். ஆமா, மிஷினுக்கு சீல் வைக்கிறது, ஸ்ட்ராங் ரூமை பாதுகாக்கிறது எல்லாமே மனிதர்கள் தான். அதனால தான் சொல்றேன், இந்த முழு பாதுகாப்பு வலையமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதாவது நிர்வாக அமைப்பை நம்பி தான் இயங்குது. இதுதான் நாம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி. நாம ஒரு சாதாரண கால்குலேட்டர் மாதிரி இருக்கிற மிஷினை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மிஷினோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதை சுத்தி இருக்கிற மனிதர்களோட நேர்மையை பொறுத்து தான் இருக்கு. ஆமா. அப்போ நாம இந்த மிஷினோட வயர்கள் பத்தியும் சர்க்கியூட் பத்தியும் விவாதிக்கிறது கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, அந்த நிர்வாக அமைப்புகளும் அதிகாரிகளும் எவ்வித சார்பும் இல்லாம வெளிப்படையா செயல்படுறாங்களான்னு கண்காணிக்கிறத பத்தி அதிகம் விவாதிக்கணுமா? கண்டிப்பா விவாதிக்கணும். மஷின் வெறும் கருவிதான். அந்த கருவியை பயன்படுத்துற நடைமுறைகள் சரியா பின்பற்றப்படுதான்னு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து கண்காணிக்கணும். அந்த விழிப்புணர்வு தான் ஜனநாயகத்தோட உண்மையான பாதுகாப்பு. ஆரம்பத்துல நம்ம பேசணும்ல, விமானத்தோட ஆட்டோ பைலட்டை நம்புறோம்னு. ஆமா, உண்மையிலே நாம அந்த சாஃப்ட்வேரை நம்பல. அதை உருவாக்குன இன்ஜினியர்களை, செக் பண்ணின ஆட்களை, அப்புறம் அந்த விமான நிறுவனத்தோட நேர்மையை தான் நம்புறோம். அதே மாதிரி தான் இதுவும். ரொம்ப அருமையான ஒப்பீடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவிஎம் மெஷினோட தொழில்நுட்பத்தை பார்க்கும்போது இது பாதுகாப்பானதுன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல அதை கையாளுற மனிதர்கள் மேலையும் சிஸ்டம் மேலையும் நாம அதிக கவனம் செலுத்தணுமா? இத பத்தி யோசிக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. இந்த தகவல்களை வச்சு நீங்களே சுயமா ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு கொடுத்துருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து புதிய விஷயங்களை தேடுங்க, நிறைய கேள்விகள் கேளுங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.